எங்களுடைய ஒரு லக்னோ ப்ராப்பர்ட்டி மேட்டரில் பல பிரச்சனைகள் சந்தித்த பொழுது ஒரு உயர் அதிகாரியை, எஸ்பி லெவலில் இருக்கிற ஒரு அதிகாரியை சந்தித்த பொழுது அவரோடு கூட நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது பேசி எந்த டாப்பிக்கு நாங்கள் வந்துட்டோன்னா, எதற்காக நீங்கள் கிறிஸ்துவர்களை தாக்குகிறீர்கள் என்கிற அந்த ஒரு டாப்பிக்குள்ளாக நான் கடந்து சென்ற பொழுது அவர் அநேக காரியங்களை சொன்னார். எதற்காக மதமாற்றம் தடை சட்டம் கொண்டு வரப்படுகிறது, எதற்காக கிறிஸ்துவர்கள் தாக்கப்படுகிறார்கள் என்பதை சொல்லி கொண்டு வரும் பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் பாட்டு பாடினா எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் சர்ச்சில் ஆராதனை பண்ணிங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் கூடி செபிச்சிங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு பிரச்சனை ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது, இந்த வசனத்தை நீங்கள் பிரசங்கிக்கும் பொழுது தான். ஏனென்று சொன்னால் இந்த ஒரு வார்த்தை மக்களை மாற்றுகிறதா இருக்கிறது என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கிட்ட நான் வேதத்திலிருந்தே ஒரு சில காரியங்களை எடுத்து சொல்லும் பொழுது அவர் சொன்னார், இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம பேசணும்னா நானும் கிறிஸ்துவனா மாறிடுவேன், நம்ம பேச்சு என்ன பண்ணுவோம், முடிச்சு போவோம் என்று சொன்னார். புரியுதுங்களா? பேசுகிறது என்னுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. பேசுகிறது கர்த்தருடைய வார்த்தை. அது நீங்களாக இருக்கலாம், அது நானாக இருக்கலாம். யார் இந்த கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டாலும் கேட்கிறவர்கள் நிச்சயம் அவர்கள் மனம் திரும்புவார்கள். ஏனென்று சொன்னால் அப்பேற்பட்ட ஒரு வல்லமை இந்த வேதாகமத்தின் வார்த்தைகளுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் வார்த்தைக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தையை நீங்களும் நானும் என்ன பண்ணணுமா, வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஐயா, உலகத்தில் எதையோ நம்ம வாஞ்சிக்கிறோம். ஐயா, நல்ல ஒரு கார் வாங்கணும்னு வாஞ்சிக்கிறோம், வீடு வாங்கணும்னு வாஞ்சிக்கிறோம், நல்லது தான், இல்லை என்று சொல்லவில்லை. பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கிறது, நல்லது தான். அறிந்து கொள்ள வேண்டும், என்ன வாஞ்சைகள் உங்களுக்கு இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பிரதான ஒரு வாஞ்சையாக இயேசுவினுடைய வசனத்தை குறித்ததான ஒரு வாஞ்சை உங்களுடைய இருதயத்தில் காணப்படும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 27 சங்கீதம் நாம் வாசித்த வேத பகுதி தான். சங்கீதம் 27 சங்கீதம் 4 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆமென் தங்கி இருப்பதையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், எதை குறித்ததான ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். ஐயா, ஹல்லேலூயா. அந்த வாஞ்சை நமக்கு இருக்குங்களா? தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்கு இருக்கா? இருக்குங்களா? இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா. ஏன் அவர் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆலயத்தில் தேவ மகிமை இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே தேவ மகிமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மகிமை இருக்கிறபடியினாலே தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் நாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரெண்டாவது ஒரு வாஞ்சை எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய மகிமையை காணும்படியான ஒரு வாஞ்சை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை காணும்படியான ஒரு வாஞ்சை. ஹல்லேலூயா. நீங்கள் மோசேயை நீங்கள் பார்க்கும் பொழுது, மோசே 40 நாட்கள் ஆண்டவரோடு கூட அவன் பேசிவிட்டு, உபவாசம் இருந்து பேசிவிட்டு கீழே இறங்கும் பொழுது அவனுடைய முகத்தை ஜனங்களால் என்ன பண்ண முடியலையா, பார்க்க முடியலையா. ஏன் பார்க்க முடியல என்று சொன்னால்,
ஏன் பார்க்க முடியல என்று சொன்னால், அவனுடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு சூரியனை போல ஒரு பிரகாசம் யாருடைய முகத்தில் இருந்ததா? மோசேயினுடைய முகத்தில் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஒரு பிரகாசம் எப்படி வந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் அவன் அமர்ந்தபடியினாலே. ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் அமர்ந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய வசனத்தை வாஞ்சித்து தியானிக்கிறவர்களாக இருக்கிறார்களோ, அவருடைய முகங்கள் எப்படி இருக்குமா? பிரகாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு மேக்கப் போட்டாலும் வராத ஒரு பிரகாசம் ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயம் என்ன பண்ணுங்க? வரும். ஹல்லேலூயா. ஜெபத்திலே நீங்கள் முழங்காலிலே நீங்கள் கடந்து செல்லும் பொழுது, நீங்கள் ஜெபத்திலே முழங்காலிலே நீங்கள் கடந்து செல்லும் பொழுது தேவனுடைய பிரகாசத்தை, மகிமையை நீங்கள் காண முடியும் ஐயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சில இல்லங்களுக்கு நீங்கள் கடந்து செல்லும் பொழுது நீங்கள் உணர்வீர்கள், அந்த இல்லத்திற்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால், அந்த ஒரு குடும்பமானது தேவனுடைய பிரசன்னத்திலே மகிமையில் இருக்கிற ஒரு குடும்பம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அந்த ஒரு குடும்பமானது இரவும் பகலும் ஜெபிக்கிற ஒரு குடும்பமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்த ஒரு குடும்பத்தில் இரவும் பகலும் தேவ தூதர்கள் ஏறி இறங்குகிற ஒரு இடம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஐயா. ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே, என்னுடைய இல்லமானது ஒவ்வொரு நாளும் தேவ தூதர்கள் ஏறி இறங்குகிற ஒரு இடமாக மாற வேண்டும். தேவனுடைய அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் உணர்கிற ஒரு இடமாக மாற வேண்டும். தேவனுடைய வல்லமையை ஒவ்வொரு நாளும் பெறுகிற ஒரு இடமாக மாற வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாஞ்சை இருக்கிறது என்று சொன்னால், அது என்ன ஒரு வாஞ்சையாக இருக்க வேண்டுமாம்? கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், அடுத்து அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். இப்போல்லாம் நீங்கள் கவர்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் சென்டர்ஸை வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? நிறைய ரிசர்ச் சென்டர்ஸை வச்சுருப்பாங்க. ஆராய்ச்சி மையம் என்று சொல்லப்படுகிறது. எதற்காக வச்சுருக்காங்க சொல்லுங்கள்? எதற்காக வச்சிருக்கிறாங்க? இன்னும் புதிதான காரியங்களை செய்யும்படியாக, தவறுகள் இருக்கும் என்று சொன்னால் அதை சரி செய்யும்படியாக, இன்னும் அவர்கள் கண்டுபிடித்த, அது விஞ்ஞானத்தின் காரியமாக இருக்கலாம், மருத்துவ காரியங்களாக இருக்கலாம், அடுத்தடுத்த அளவுகளுக்கு, அடுத்தடுத்த கட்டத்திற்கு கடந்து செல்லத்தக்கதாக இந்த ஒரு ஆராய்ச்சி என்ன பண்ணுதுங்க? உதவி செய்து. ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நீங்களும் நானும் பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி எந்த ஃபோனை யூஸ் பண்ணுறோம்? ஐஃபோனும் ஸ்மார்ட் ஃபோனும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். புரியுதுங்களா? காலம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், லேசரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு கையில் இப்படி பிடிச்சி இப்படி போட்டால் என்ன ஆகுது? டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த காலத்திற்குள்ளாக நீங்களும் நானும் சென்று கொண்டிருக்கிறோம். இது எதனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது? ஆராய்ச்சியினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. தட்ஸ் அவுட்கம் ஆஃப் த ரிசர்ச் என்று சொல்லப்படுகிறது. அதே போல நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன பண்ணுமா? ஆராய்ச்சி செய்யத்தக்கதாக நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளாக கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது நான் யோசித்தேன், ஒருவேளை நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் ரிசர்ச் சென்டராக மாறினா எப்படி இருக்கும் என்று சொல்லி. பாஸ்ட்டுக்கு பில் அனுப்புவாங்க, ஐயா காலிலேருந்து சாயந்தரம் 8 மணி நேரம் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், 10,000 ரூபா போட்டு கொடுங்க. ஏன் எல்லாத்தையும் இன்றைக்கி எதில் நம்ம பார்க்குறோங்க? வி கன்வெர்ட் இன்டு மணி. எல்லாத்தையும் ஒரு பண அடிப்படையிலே, ஒரு பணத்தை முன்வைத்து நாம் பார்க்கிறபடினால, நான் நடக்கிறத தான் சொல்கிறேன்.
ஜெபத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஜீசஸ் கால்ஸ் இன்னும் பணம் கொடுத்து ஜெபிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. புரியுதுங்களா? 4 மணி நேரம் ஜெபிச்சா இவ்வளோ பணம், 8 மணி நேரம் ஜெபிச்சா இவ்வளோ பணம், மாதம் முழுதாக ஜெபிச்சா இவ்வளோ பணம் என்று சொல்லி எந்த ஒரு ஸ்தாபனம் ஜெபத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ இன்றைக்கு பணத்தை கொடுத்து ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திற்குள்ளாக நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் எந்த அளவுக்கு நாம் பின்வாங்கி இருக்கிறோம் என்பதை நீங்கள் என்ன பண்ணணும்? யோசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்திலே நீங்கள் வரும் பொழுது வசனத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளாக நீங்கள் வரும் பொழுது இந்த ஒரு வசனத்தை நீங்கள் என்ன பண்ணணுமா? ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது வேத வசனத்தினுடைய ஆழத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். வேத வசனத்தினுடைய மகிமையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஐயா. வசனத்தின் ஆழத்திற்கு கர்த்தர் உங்களை அழைத்து செல்வார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வசனத்தினுடைய ஆராய்ச்சி இல்லாததினால திருச்சபைகள் எதை நோக்கி கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை நோக்கி கடந்து சென்று கொண்டிருக்கிறது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? வேத வசனத்திலிருந்து சத்தியத்தை ஆராய்ந்து ஆழமாய் பிரசங்கிக்கிற காலம் கடந்து போய் இன்றைக்கு விசுவாசிகளை மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கொண்டு உலக வார்த்தைகளை கொண்டு உற்சாகப்படுத்தி அனுப்புகிற ஒரு காலகட்டத்திற்குள்ளாக நாம் பிரவேசித்து கொண்டிருக்கிறோம் ஐயா. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற ஒரு காரியம், வேத வசனத்தை நாம் ஆராய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேத வசனத்தை நீங்களும் நானும் என்ன பண்ணணுமா? ஆராய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆராய்கிறவர்களாக இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய மகிமையை நாம் காண முடியும். ஹல்லேலூயா. வேத வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் கர்த்தருடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண முடியும் ஐயா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3வது ஒரு காரியம், முதலாவது நாம் தியானித்தோம், வேதத்தை என்ன பண்ணணுமா? தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. 2வது நாம் பார்த்தோம், தேவனுடைய மகிமையை காண்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. 3வது திருப்பிக் கொள்ளுங்கள், சங்கீதம் 143 10ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி ஆமென் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது ஒரு வாஞ்சை என்னவா இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருக்கு என்று சொல்லி ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ ஒரு வாஞ்சை இருக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. இந்த ஒரு வாஞ்சை ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒரு வாஞ்சை தான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவருக்கு நான் பிரியமாக இருக்கணுன்றத நீங்கள் வாயில் என்ன பண்ணலாங்க? இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு நான் பிரியமாய் இருக்க வேண்டும் என்பதை உங்கள் வாயில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலாங்க? சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வது என்பது ஒரு லேசான ஒரு காரியம் கிடையாது. அதை தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். மீண்டும் வாசிக்கலாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலமே எழுந்து நீங்களும் நானும் ஏறெடுக்க வேண்டிய ஒரு ஜெபம் இதுவாக இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலமே எழுந்து 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து சொல்லணும். ஆண்டவரே, இந்த நாளிலே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும்.
ஹல்லேலூயா. இந்த ஒரு ஜெபத்தை மாத்திரம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த ஒரு ஜெபத்தை மாத்திரம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏறெடுப்பீர்கள் என்று சொன்னால், ஐயா, கர்த்தர் உங்களை நடத்துகிறதை உணர்வீர்கள். கர்த்தர் உங்களை நடத்துகிறதை உணர்வீர்கள் ஐயா. ஆண்டவருக்கு பிரியமானதை மாத்திரமே நீங்கள் செய்ய, உங்களுடைய கரங்கள் செய்ய, உங்களுடைய கால்கள் செய்ய, உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களும் சிந்தனைகளும் யோசிக்க, உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளாக இருக்கலாம், எண்ணங்களாக இருக்கலாம், சிந்தனைகளாக இருக்கலாம், கரத்தின் காரியங்கள் நடக்கிற பாதைகள் எதுவாக இருக்கலாம், அது எப்படி மாறும் என்று சொன்னால், கர்த்தர் பிரியப்படுகிற மாதிரி அது என்ன பண்ணுங்க, மாறும். ஹல்லேலூயா. எப்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்து நீங்கள் செபிக்கும் பொழுது, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் சிறு வயதாக இருக்கும் பொழுது என்னுடைய தாயார் அவர்கள் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். அது இந்த ஒரு ஜெபம்தான். எப்படின்னா, தலையில் கை வைத்து, என்னுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உமக்கு பிரியமானதை செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமே இல்லை. பின்னாடி இருக்கிறவங்களாம் ரொம்ப புழுக்கத்தில் கஷ்டப்படுறீங்க. ஐ எம் வெரி சாரி, வருத்தப்படுகிறேன். அடுத்த வாரம் அதற்கான தேவைகள் உங்களுக்கு சந்திக்கப்படும். உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் செபிக்கும் பொழுது எப்படி நீங்கள் செபிக்கணும்னா, எப்படி நீங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கணும்னா, ஆண்டவரே இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். இந்த நாளிலே என்னுடைய மகன் மார்க்கு உமக்கு பிரியமானதை என்ன பண்ணணும், செய்யணும். உங்களுடைய மகளை பெயரை சொல்லி, இந்த நாளிலே என்னுடைய மகள் உமக்கு பிரியமானதை செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இப்பேற்பட்ட ஜெபத்தை நீங்கள் ஏறெடுப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு கர்த்தருடைய வசனத்தினாலே வளர்க்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவதான ஒரு வாஞ்சை எப்படியாக இருக்க வேண்டுமாம்? தேவனுக்காக பிரியமான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம். ஆனால் அவர் வழிகளில் நடக்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. அப்படியாக நீ கர்த்தருக்கு பயந்து நீ அவருடைய வழியிலே அவருடைய பாதையிலே நீ நடக்கும் பொழுது தான் நீ எப்படி இருப்பாய் என்று சொன்னால், என் வேதம் சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அதை தொடர்ந்து பார்க்கிறோம், உன் மனைவி என் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். அதை தொடர்ந்து பார்க்கிறோம், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் நீ காண்பாய். எப்பொழுது? கர்த்தருக்கு பிரியமாய் நீ வாழும் பொழுது, கர்த்தருடைய வழியிலே நீ நடக்கும் பொழுது சொல்லப்படுகிறது, கர்த்தர் உன்னை சியோனில் இருந்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சியோன் ஆனது எதை குறிப்பிடுகிறதுங்க? தேவனுடைய கூடாரமாய், தேவனுடைய வீடாய் அது இருக்கிறது. சியோன் வீட்டை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால்,
ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தை இல்லத்தில் சென்று வாசித்து பாருங்க. சீயோனை குறித்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஐயா. சீயோனின் மகிமையை குறித்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். தேவன் சீயோனிலிருந்து, தேவனுடைய வீட்டிலிருந்து தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் உனக்குள்ளாக வரும் பொழுது எப்படி நீ காணப்படுகிறாய் என்று சொன்னால், ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். எருசலேம் என்பது தேவனுடைய சமாதானத்தின் பட்டணமாய் அது இருக்கிறதையா. உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீ தேவனுடைய சமாதானத்தை நீ காண்கிறவனாய் இருப்பாய். ஹல்லேலூயா. வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய சமாதானத்தை காண்கிறவனாய் இருப்பாய். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உலகத்திலே நீங்கள் எவ்வளவு பணத்தை நீங்கள் சம்பாதித்தாலும் சமாதானத்தை தருகிறவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு லட்சங்களை நீங்கள் சம்பாதித்தாலும், எவ்வளவு ஆயிரங்களை நீங்கள் சம்பாதித்தாலும் சமாதானத்தை தருகிறவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. நீங்கள் சம்பாதிக்கிற பணம் ஒரு நாள் உங்களுக்கு என்ன பண்ணாதுங்க? சமாதானத்தை தராதையா. நீ சேர்த்து வைக்கிற இந்த ஆஸ்தி ஒரு நாளும் உனக்கு என்ன பண்ணாது? சமாதானத்தை தராது. உண்மையான ஒரு சமாதானம் இருக்கிறது என்று சொன்னால் அது தேவனுடைய வசனம் மாத்திரமே, அது தேவனுடைய கூடாரம் மாத்திரமே, அது தேவனால் மாத்திரமே. ஹல்லேலூயா. இந்த ஒரு சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த ஒரு சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ உணர்கிறவனாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எப்படி நம்மை அவர் பாதுகாக்கிறார் என்று சொன்னால், அவருடைய சமாதானத்தின் பட்டணத்திற்குள்ளாக வைத்து நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காலமே எழுந்துகிறோங்க, காலமே எழுந்துகிறோம். எழுந்திருக்கும் பொழுதே உங்களுடைய இருதயத்திலே ஒரு பெரிய ஒரு சமாதானம் காணப்படுகிறது என்று சொன்னால் அது என் இயேசுவாலே மாத்திரம்தான். என்னைக்காவது அந்த சமாதானத்துக்காக நன்றி சொல்லியிருக்கீங்களா? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கொடுக்குற அந்த சமாதானத்திற்கு நீங்கள் நன்றி சொல்லியிருக்கீங்களா? இரவிலே நம்ம படுக்க கடந்து சொல்லுகிறோம், ஒரு புதிய நாளை காண்போமா என்பது கேரண்டி இல்லைங்க. கேரண்டி இருக்கா? கேரண்டியே கிடையாது. ஆனால் பகலை காண்கிற நாம் இரவை காண்கிறோம் என்று சொன்னால், இரவை காண்கிற நாம் ஒரு பகலை காண்கிறோம் என்று சொன்னால் அது கர்த்தர் நம்ம மீது வைத்திருக்கிற அன்பாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அது பகலாக இருக்கலாம், அது இரவாக இருக்கலாம், தேவன் அவருடைய சமாதானத்தை நமக்கு தருகிறார் என்று சொன்னால் அந்த சமாதானத்திற்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஐயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயா, அந்த சமாதானத்திற்காக நீ என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டும் ஐயா. தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும் ஐயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யாருடைய சாயலில் இருக்கிறோம்? நீங்கள் கொஞ்சம் பேசணும். யாருடைய சாயலில் இருக்கிறோம்? சொல்லுங்கள், யாருடைய சாயலில் இருக்கிறோம்? இயேசுவினுடைய சாயலிலே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய சுவாசத்தை நமக்கு கொடுத்து நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாருங்க? அவருடைய சாயலாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறாரா?
அவருடைய சாயலாக நம்மை படைத்து அவரை வெளிப்படுத்தும் விதமாக ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான்காவதாக நாம் எதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எதை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமாம்? கிறிஸ்துவின் சாயலை நம்ம என்ன பண்ணணுமா? வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் யாருடைய சாயலை நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? யாரை நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? யாரை நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? ஐயா, யோசிச்சு பாருங்க. யாரை நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? ரீரைட்டிங் த ஹிஸ்ட்ரி என்று சொல்லி சமீப காலமாக நீங்கள் பார்க்கலாம். பிள்ளைகளுடைய டெக்ஸ்ட் புக்கை நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா, இந்த நாட்டுக்காக போராடின, தியாகம் செய்த, தன்னுடைய ஜீவனை கொடுத்த எல்லோருடைய பெயர்களையும் மாற்றி அமைத்து இந்த நாட்டுக்கு துரோகம் செய்தவர்களை விடுதலை வீரர்களாக என்ன பண்ணுறாங்க? சித்தரிக்கிறார்கள். அதுதான் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி என்று சொல்லி, ஹல்லேலூயா, NEP என்று சொல்லி என்ன பண்ணுறோம்? நம்ம அழைக்கிறோம். பல கட்டத்திலே கடுமையான போராட்டங்களை எல்லாம் நாம் நடத்தியிருக்கிறோம். கடுமையான போராட்டங்களை எல்லாம் நாம் நடத்தியிருக்கிறோம். நானே பல போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன். எதற்காக என்று சொன்னால், நம்முடைய கல்விகளை காவிமயமாக்குவது அது ஏற்புடையது அல்ல என்பதை உணர்த்தும் விதமாக. ஹல்லேலூயா. இப்பொழுது பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. அது என்ன சட்டங்க? வந்தே மாத்திரம். எத்தனை பேருக்கு இதை பற்றி தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் நம்முடைய பிரதமர் அவர்கள் எல்லா பள்ளிகளுக்கும் அனுப்பும் பொழுது, வந்தே மாதரத்தை நீங்கள் விரும்பினால் பாடலாம், விரும்பாவிட்டால் விட்டுவிடலாம். அடுத்து பிரதமருடைய அலுவலகத்திலிருந்து வந்த செகண்ட் நோட்டிஃபிகேஷன், ஒரு பேராகிராஃபை மாத்திரம் பாடினால் போதும் என்று சொல்லி, மூன்றாவது கடைசி நோட்டிஃபிகேஷன் வருகிறது, வந்தே மாத்திரத்தை முழுமையாக பாட வேண்டும் என்று சொல்லி. எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியல. எல்லா பள்ளிகளிலும் அது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காலை ப்ரேயர் அசம்பிளியிலே பாட வேண்டும் என்று சொல்லி, அந்த வந்தே மாத்திரத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பிரதமருடைய கடிதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப்பில் வாங்க, உங்களுக்கு நான் அனுப்பிச்சு கொடுக்குறேன். மொத்த ஹிந்து கடவுளுடைய பெயரையும் போட்டு, மொத்த ஹிந்து கடவுளுடைய பெயரையும் குறிப்பிட்டு, இந்த கடவுளை நான் போற்றுகிறேன், வணங்குகிறேன் என்று சொல்லி உயர்த்துகிறது தான் வந்தே மாத்திரம். ரொம்ப உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, வந்தே மாத்திரம் என்பது நீங்கள் காலையிலே எழுந்து இந்து கடவுளுக்கு முன்பதாக நின்று கொண்டு ஒரு பஜனை பாடுகிறதற்கு சமம். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் அதுதான். அதை அவர்கள் இப்பொழுது எதற்கு ஈக்குவலாக கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய தேசிய கீதத்திற்கு, நேஷ்னல் ஆந்தமுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? எதற்காக நான் இதை குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னால், நானே ஒரு சில அரசு விழாக்களிலே இந்த வந்தே மாத்திரம் பாடுறப்ப நான் உட்காந்துட்டு தான் இருந்தேன், எழுந்துக்கவே இல்லை. ஒரு சில மீடியாக்கள் என்னை ஃபோட்டோ எடுத்தாங்க, ஒரு சில பத்திரிகையாளர்கள் வீடியோவும் எடுத்தாங்க, நான் உட்காந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் தேசிய கீதம் பாடும் பொழுது நான் எழுந்து நின்றேன். எதற்காக நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், ஐயா, நீங்களும் நானும் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அது தேவன் ஒருவருக்கு மாத்திரமே ஆராதனை செய்ய வேண்டும். நீங்களும் நானும் இன்றைக்கு ஒரு சாயலிலே இருக்கிறோம் என்று சொன்னால், அது இயேசுவின் சாயலிலே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. we should not forget our identity. நம்முடைய ஐடென்டிட்டி என்ன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஐயா. பணத்துக்காக நம்மை நாம என்ன பண்ண முடியாதுங்க? விற்க முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தேவனுடைய சாயலை வெளிப்படுத்த வந்திருக்கிற நாம்
எப்படி இப்பேற்பட்ட விக்கிரகங்களுடைய பெயர்களை சொல்லி நான் போற்றுகிறேன், நான் வணங்குகிறேன் என்று சொல்லி நம்ம வாயில் எப்படிங்க சொல்ல முடியும்? சொல்ல முடியாத ஒரு காரியங்கள். எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், நீங்களும் நானும் தேவனுடைய சாயலை தைரியத்தோடு கூட வெளிப்படுத்துகிற நாட்களுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோங்க? தைரியத்தோடு கூட வெளிப்படுத்துகிற நாட்களுக்குள்ளாக இருக்கிறோம். வாழ்ந்தால் நான் இப்படி தான் வாழ்வேன் என்று சொல்லி, இயேசுவுக்கு நான் பிரியமாக மாத்திரமே நான் வாழ்வேன் என்று சொல்லி, ஆண்டவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை மாத்திரமே நான் வாழ்வேன் என்று சொல்லி வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் இருக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. தானியேலுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது, சிங்க கெபியிலே போட்டாலும் அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷாத்ராக், மேஷக், ஆபேத் நேகுமை நாம் பார்க்கும் பொழுது, அக்னி ஜுவாலையிலே அவர்கள் போட்டாலும் அவர்கள் ஆண்டவருக்காக அவர்கள் பிரகாசிக்கிறவர்களாக இருந்தார்கள் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சட்டத்தை எதிர்த்து போராடுகிற ஒரு சில கிறிஸ்தவர்களுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லோருக்கும் போராடுகிற குணம் கிடையாது, போராடுகிற சக்தியும் கிடையாது. ஆனால் போராடுகிறவர்களுக்காக நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எது எப்படி இருந்தால் நமக்கு என்னய்யா? எது எப்படி போனால் நமக்கு என்ன? நான் நல்லா இருக்கேனா, என் குடும்பம் நல்லா இருக்கா என்று சொல்லி நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால், ஐயா, நம்முடைய விசுவாசமே கேள்விக்குறியாக்கப்படுகிற நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. புரியுதுங்களா? அநீதி நடக்கும் பொழுது, சுவிசேஷத்திற்கு எதிராக சட்டங்கள் கொண்டு வரும் பொழுது, உரக்க சத்தத்தோடு கூட நம்முடைய குரலை நாம் என்ன பண்ணணுமா? எழுப்புகிறவர்களாக, அட்லீஸ்ட் நான் தேவனுடைய சாயலிலே நான் இருக்கிறேன், தேவனை மகிமைப்படுத்த நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணணுமா? வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, நல்லா இந்த வசனத்தை கவனிங்க, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும், நல்ல கவனிங்க, கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எப்படி இருக்கிறோம்? அந்த வார்த்தை என்னன்னு புரியுதா? கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். அப்படின்னா என்னது? கிறிஸ்துவுக்கு வாசனையாக, கிறிஸ்துவின் வாசனையாக இருக்கிறோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் கொரிந்து திருச்சபைக்கு எழுதும் பொழுது, கவனிக்கிறீங்களா, எந்த பின்னணியில் சொல்கிறாருன்னா, ரோம ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் தன்னுடைய அண்டை நாட்டை தன்னுடைய எல்லைக்குள்ளாக சேர்த்த பின்பு, அல்லது ரோம ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் தன்னுடைய எதிரியை வீழ்த்தி அவருடைய எல்லைகளை விரிவாக்கின பின்பு, தன்னுடைய ஜனங்களுக்கு எப்படி அவர்கள் இந்த ஒரு நல்ல செய்தியை, வெற்றியின் செய்தியை அறிவிப்பார்கள் என்று சொன்னால், ரதத்தினாலே பூட்டப்பட்ட குதிரைகள் ஒவ்வொரு தெருக்களிலும் கடந்து செல்லும் பொழுது, அந்த குதிரையில், அந்த குதிரை வண்டியில், அந்த ரதத்தில் ஒரு நல்ல பெர்ஃப்யூம் ஸ்மெல் இருக்குமா. அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்லானது இந்த குதிரை வண்டி எங்கெங்கெல்லாம், எந்தெந்த இடங்களுக்கெல்லாம், தெருக்களுக்கெல்லாம், கல்லிகளுக்கெல்லாம் செல்கிறதோ, அங்கெல்லாம் வீட்டுள்ள இருக்கிறவங்க, கிச்சனில் இருக்கிறவங்க, ஹாலில் இருக்கிறவங்க அறிந்து கொள்வார்கள்,
நம்முடைய தேசம் இன்றைக்கு வெற்றியை பெற்றிருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. இப்படி தான் ரோம ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் தன்னுடைய வெற்றியை ஜனங்களுக்கு சொன்னார்களாம். அந்த ஒரு நல்ல ஒரு உகர்ந்த வாசனையின் மூலமாக ஜனங்களுக்கு அவர்கள் என்ன பண்ணாங்களா, தன்னுடைய வெற்றியை சொன்னார்களாம். இந்த குதிரை எங்கெங்கெல்லாம் போதோ, இந்த ரதத்தினால் பூட்டப்பட்ட குதிரை அங்கங்கெல்லாம் இந்த நல்ல ஒரு பர்ஃப்யூம் ஸ்மெல்லை ஜனங்கள் உணரும் பொழுது அறிந்து கொள்வார்களாம், நம்முடைய தேசம் வெற்றி பெற்றிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்தினுடைய எல்லையிலே ஒரு சில கிலோமீட்டர் ஆட் செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ நம்ம அங்கேயும் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், வியாபாரம் பண்ணலாம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பவுல் இந்த ஒரு கான்டெக்ஸ்ட் எடுத்து தான், இந்த ஒரு பின்னணி எடுத்து தான் அவர் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, ஐயா நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோமா, கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோமா, எப்படி இருக்கிறோமா, கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஐயா இன்றைக்கு எவ்வளவோ காஸ்ட்லி பர்ஃப்யூமெல்லாம் நம்ம அடிக்கிறோம், காஸ்ட்லி பர்ஃப்யூமெல்லாம் நம்ம வாங்குகிறோம். 3000 4000 ரூபாயெல்லாம் கொடுத்து ரொம்ப ஈஸியாக பர்ஃப்யூம் வாங்குகிறோம். ஏன், நீங்கள் எந்த பர்ஃப்யூம் வாங்கினாலும் 8 மணி நேரத்துக்கு மேலே அது என்ன பண்ணாது, இருக்காது. நீங்கள் 5000 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கினாலும் அதனுடைய டைம் லிமிட் எவ்வளோங்க, 8 hours தான். அதுக்கு மேலே அது என்ன பண்ணாது, இருக்காது. ஆனால் கிறிஸ்துவின் நற்கந்தத்தை நீங்கள் சுமப்பீர்கள் என்று சொன்னால் அதுக்கு டைம் லிமிட்டே இல்லைங்க. எப்பொழுதும் நீங்கள் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கெல்லாம் கடந்து செல்கிறீர்களோ அங்கெல்லாம் ஆண்டவரை என்ன பண்ணுவீங்க, உயர்த்துகிறவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் இயேசுவை நீங்கள் சுமர்ந்து செல்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுக்குள்ளாக இருக்கிற நற்கந்தம் என்ன பண்ணுங்க, வெளிப்படும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறோம், கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை பிரதிபலிக்கிறவராக, ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது, ஐயா நிச்சயம் ஒரு நாள் இந்த ஒரு தேசம் இயேசுவை அறிந்து கொள்ளுகிற நாட்களுக்குள்ளாக வரும். ஹல்லேலூயா. நிச்சயம் இந்த ஒரு தேசம் இயேசுவை அறிந்து கொள்ளுகிற நாட்களுக்குள்ளாக நிச்சயம் வரும் ஐயா. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்லி உற்சாகப்படுத்தி நான் முடிவு செய்ய விரும்புகிறேன். நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாளும் வீண் போகாது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? இரவும் பகலும் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், ஊழியர்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், சுவிசேஷகர்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாள் என்ன பண்ணாதுங்க, வீண் போகவே போகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிச்சயம் நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிச்சயம் தேவன் பதில் தருகிறவராக இருக்கிறார். 4 விதமான வாஞ்சைகளை குறித்து நாம் தியானித்தோம். முதலாவது எதை தியானித்தோம்? வேதத்தை தியானிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை. 2வது தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்கிற வாஞ்சை. 3வது தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை. 4வதாக தேவனுடைய சாயலை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை. ஊழியர்களாக எங்களுக்கு இருக்கிற ஒரு வாஞ்சை. 2014க்கு முன்பதாக எப்படி சுவிசேஷத்தை தெரு தெருவாக விடுதலையோடு கூட பிரசங்கித்தோமோ அதே போல தெரு தெருவாக பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சியும் தேவன் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. 2014க்கு முன்பதாக எப்படி தெருவில் நீங்கள் ஈஸியாக ட்ராக்ஸ் கொடுக்க முடிஞ்சதோ, எப்படி தெருவில் நின்று ஈஸியாக நீங்கள் பிரசங்கிக்க முடிந்ததோ, எப்படி கிராமங்களுக்குள்ளாக சென்று ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்த முடிந்ததோ அதே போல ஒரு நாட்களுக்குள்ளாக நிச்சயம் கர்த்தர் நம்மை அழைத்து செல்வார். ஹல்லேலூயா. இந்த ஒரு வாஞ்சையும் தேவன் நிச்சயம் என்ன பண்ணுவாருங்க,
நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. என்னுடைய அந்த எஃப்சிஆர் அமெண்ட்மெண்ட் பில்லில் அநேக பாராளுமன்ற தலைவர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள், அநேக தலைவர்கள் பேசின பொழுது ஒரு குறிப்பிட்ட டிஎம்கேனுடைய அமைச்சர், முன்னாள் அமைச்சர் பேசும் பொழுது பேசினார். மோசே சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தார், முகமது அவர்கள் நிலாவை இரண்டாக பிளந்தார்கள், ஆனால் நம்ம நாட்டை ஆட்சி செய்கிற மோடி மதத்தை வைத்து ரெண்டாக பிளந்திருக்கிறார், இதுதான் அவருடைய சாதனை என்று சொல்லி அடுத்து பேச போன நான் பேசும் பொழுது சொன்னேன், ஒருவேளை இவர் நாட்டை மதத்தை வைத்து இரண்டாக பிளந்து பிணங்கள் மீதும் மரணங்கள் மீது நடக்கிறவர்களாக இருந்தாலும் 2014க்கு முன்பதாக இருந்த ஒரு மகிமையான ஒரு தேசத்தை காண அநேகருடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிற நாட்கள் வரும் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. 2014க்கு முன்பதாக எப்படி சுவிசேஷத்தையும் ரட்சிப்புக்குரிய வார்த்தையும் விடுதலையோடு கூட பிரசங்கித்தோமோ அதே நாட்கள் மீண்டும் தேவன் எங்களுக்கு தருவார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தலைவர்கள் வரலாம், தலைவர்கள் கடந்து செல்லலாம். பல மோடிகளை பார்த்து வந்திருக்கிற நமக்கு இவரெல்லாம் என்ன பண்ண முடியாதுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்று சொன்னால் தலைமுறை தலைமுறையாக ராஜரிகம் செய்கிறவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. தலைமுறை தலைமுறையாக ராஜ்யம் செய்கிறவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஆகினாலே இயேசுவுக்காக வாஞ்சியுங்கள், அவருக்காக வைராக்கியத்தோடு கூட வாழுங்கள். அவருக்காக வாழ வேண்டும் என்கிற இதய துடிப்பு, வாஞ்சை ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளாக அதிகரிக்கட்டும். கர்த்தருக்காக நிர்கந்தமாக அவருடைய சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் அவர் ஆசீர்வதித்து தலைக்க செய்கிறவராக இருக்கிறார்.